வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அத்தாயி அரபிக் கல்லூரி கம்பம் கிளையின் சார்பாக மாணவர்களுக்கென்று நடத்தப்பட்டு வரக்கூடிய ஹதீகத்துல் வாஇதீன் மாணவர்கள் சொற்பயிற்சி மன்றம் மிக அருமையாக வாரந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. நமது முதல்வர் தாரிக் உஸ்தாத் அவர்களுடைய தலைமையின் கீழே நடத்தப்பட்டு வரக்கூடிய இந்த மன்றம் ஃபாயிஸ் உஸ்தாதினுடைய அந்த முயற்சிக்கிணங்க நாமெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரங்களிலும் ஒருவர் மாணவர்களிலிருந்தே தலைவராக நியமிக்கப்பட்டு கிராத் ஓதியும் கீதங்கள் படித்தும் அரபியிலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாணவர்கள் மிக திறன்பட்டு வருவதை நாம் காண்கிறோம். அந்த வகையிலே 13வது வாரத்தை நாம் விட்டிருக்கின்றோம். இந்த 13வது ஹதீகத்துல் வாஇதீன் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தின் தலைவராக 4வது சுமராவை சேர்ந்த எம் ஃபயாஸ் கான் அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இந்த மன்றத்தை ஒப்படைத்தவனாக நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை என் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வழிமொழிகின்றேன். 13வது மார்க்க விளக்க கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் என் நண்பர்களுக்கும் மற்றும் என் புஸ்தகங்களுக்கும் முதலாவதாக இஸ்லாமின் காணிக்கையான ஸலாத்தினை உங்களின் பதிலை ஆதரித்தவனாக கூறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாரந்தோறும் புதன்கிழமை மாலை ஹதீகத்துல் வாஇதீன் மாணவர்கள் சொற்பயிற்சி மன்றம் தொடர்படியாக நடத்தப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கிருபையில் 12 வாரம் முடிந்த நிலையில் இந்த 13வது வாரமாக இருக்கிறது. அது என்னை தலைமை பொறுப்பாக நியமித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தலைமை பொறுப்பை நேர்மையான முறையில் உரையாற்றுவேன் என்று வாக்குறுதிகளாக இந்த 13வது மார்க்க விளக்க கூட்டத்தை ஆரம்பம் செய்கின்றேன். முதலாவதாக முதல் சுப்ராவை சார்ந்த மாணவர் PM முகமது சஃபான் அவர்கள் திருக்குர்ஆனின் வசனங்களை ஓத அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإذا الأرض كيف خلقت سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته.
ஜஸாக்கல்லாஹு சல்மான் அன்சாரி. அடுத்தபடியாக முதல் சும்ராவை சார்ந்த என்எஸ் முகமது மாஃபி ரத்தாய் அவர்களை கீதம் பாடுவதற்கு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தை காத்தாலும் நண்பன் என்னை அழைத்தாலும் நபியே மறவேனாம். செடியில் ரோஜா இருப்பதனால் செடியே அழகாய் மாறியது. உள்ளத்தில் நபிகள் இருப்பதனால் உள்ளம் அழகானது. யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம், யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம். இறைவன் எனக்கு ஒரு வரம் கொடுத்தான், நபியே நீங்கள் வருகை தந்தால் நபியின் செருப்பாய் மாறிடுவேன். நபி வரம் பெறுவேன். பறவை இனமாய் நானானால் ரோஜா பூக்கள் எடுத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடிய தூவிடுவேன். யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம், யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம். வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். அரபிய நாட்டில் அதிபதியாம் உமரே ஹத்தாப் தளபதியும் தங்களின் அடிமை என்றுரைத்தார் தன்னிலை மறந்திடுவார். மதினம் நாடி நான் வருவேன், மதியிலிருந்து அங்கு நான் அழுவேன். மதி தர வருவேன் முழுமணியே மனக்கமரும் மாமருதே. யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம், யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம். வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலாவுடைய குரல் ஆசிரியை அதிகப்படுத்துமாக ஆமீன். 13வது மார்க்கெட்டு கூட்டத்தில் முதலாவது பேசுவதற்காக அப்துல்லா இப்னு அம்ர் பின் ஆஸ் என்ற தலைப்பில் 4வது சும்ராவை சார்ந்த மௌலானா அப்துல் சமத் அத்தாய் அவர்களை அழைக்கின்றேன். أولا أبشركم بتحية الإسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والسابقون السابقون أولئك المقربون
في جنات النعيم سلة من الأولين وقليل من الآخرين. وقال الله تعالى: رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده. وصدق رسوله النبي الكريم. الحمد لله. أخطب تحت مادة قصة عبد الله بن عمرو بن عاص رضي الله عنه. إنه من الكاتبين الوحي، إنه سابقون في الإسلام في أصحاب النبي صلى الله عليه وسلم. أسلم عبد الله بن عمرو بن عاص رضي الله عنه قبل أبيه في الأيام الجاهلية. هو من أفضل المصلين والصالحين والصادقين في أصحاب النبي صلى الله عليه وسلم. علمه أفضل في جزيرة العربية. أحد من كاتبين الوحي إنه أفضل منه. كتب عبد الله بن عمرو رضي الله عنه كتاب بوحي القرآن، وسمى بهذا صحيفة الصادقة. إنه مشهور عند أصحاب النبي صلى الله عليه وسلم والتابعين عامة. قال عبد الله بن عمرو رضي الله عنه: أكتب وحي بما سمعت من النبي صلى الله عليه وسلم. رئيس من القريش سألوا: أكتبت كل قول من رسول الله؟ إن رجل قال بغلبه وسروره. ولماذا تكتب هذا؟ ثم هذا المكان ثم هذا الزمان عبد الله بن عمرو بن عاص رضي الله عنه منع كتبه. ثم قال إلى النبي صلى الله عليه وسلم: يا رسول الله، إن القريشي قال هذا قول. قال رسول الله صلى الله عليه وسلم: اكتب فوالذي نفسي بيده لا يخرج من إلا بالحق. ثم كتب عبد الله بن عمرو بن عاص رضي الله عنه كل وحي من النبي صلى الله عليه وسلم. في هذا الزمان حسبنا ندخل الجنة بالصلاة بالعبادة، ولكن العبادة فقط لا يدخل الإنسان في الجنة. إن الحسن الخلق خير من العبادة. أتى الله عن عبد الله بن عمر أموالا بكسب الحلال. 200 من الجمل كان عن عبد الله بن عمر، ولكن كلوه كمسكين. هذا حسن الخلق. وهو لا متكبر بماله. نفق عبد الله بن عمرو بماله للضيوف والفقراء. حياته كل يوم كالفقر. أكل خبز جف في حياته. مات عبد الله بن عمرو رضي الله عنه في سن 72 عاما في الهجر 62. أجمع عبد الله بن عمرو رضي الله عنه أبوه في الإسلام. أبوه عمرو بن عاص حكيم في العربية. إنه أسلم بعد ابنه، وهو راوي في 700 حديثا من الأحاديث النبي صلى الله عليه وسلم. فنعبد ونصدق كعبد الله بن عمرو بن عاص رضي الله عنه بتوفيق الله. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக்கல்லாஹு சமதசாயி. அல்லாஹ் தஆலா உங்களை பலபடி மிகப்பெரிய பேச்சாளராக ஆக்குவானாக. ஆமீன்.
அடுத்தபடியாக அல் ஹுதைபியா திருமதி என்னும் தலைப்பில் இரண்டாவது சூறாவை சார்ந்த அல் ஹாஃபிஸ் ஏ அபூபக்கர் சித்திக் அவர்களை அழைக்கின்றேன். All praise belongs to be the Supreme Authorizer Allah Jalla Subhanahu wa Ta'ala, and His peace and blessing be upon beloved Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam and companions and his followers, his friends and family, and especially those who are gathered in this fine occasion till doomsday. Amin. Alhamdulillah. First of all, I pledge my salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. I am gathered here to speak about Al-Hudaybiyah Treaty. The circumstances of the Umrah of Al-Hudaybiyah. When Arabia began to witness the large, impressive sweep in favor of the Muslims, the forward awareness of the great conquest and success of the Islamic cause started gradually to become visible on the demographic horizon. Heading of Makkah as the approached Makkah and reached a place called Dhul Hulayfa. He ordered that the sacrificial animals be garlanded and all believers enter into the state of Al-Ihram with the glittering dress, making team safe against any attacks. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. அடுத்தபடியாக சோதனை எனும் தலைப்பில் 4வது சூறாவை சார்ந்த ஏ அஹ்மது ஆசிகர் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في شأن حبيبه تعليما وتعريما ومخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் எம்பெருமான் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்திய உத்தம சக்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், மேலும் நல்லடியார்கள், மேலும் இந்த நல்லதோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் என்னின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றாமல் அருளுயாக என் உரையை ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா தன் திருமலையிலே கூறுகிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹு தஆலா கூறுகிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ, உங்களை நாம் ஒரு சில விஷயங்களை கொண்டு சோதிப்போம். மினல் ஹௌஃபி வல் ஜூஇ, பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் நாம் சோதிப்போம். மேலும் வனக்ஸி மின் அம்வாலில் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், செல்வத்தை கொண்டும் விளைநிலங்களை கொண்டும் நாம் சோதிப்போம். நபியை நீங்கள் கூறுவீராக, பொறுமையாளர்களிடம் நீங்கள் கூறுவீராக, சுப செய்தியை பொறுமையாளர்களையும் நீங்கள் கூறுவீராக.
நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம், ஏதோ ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்து விட்டா உடனே யா அல்லாஹ் இந்த சோதனையின் மீது இறக்கிட்டாயா அல்லாஹ், என்னால் தாங்க முடியாதையா அல்லாஹ் அப்படின்னு புலம்பக்கூடிய காலகட்டத்தில் எத்தனையோ நபிமார்கள், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா சோதனைகளை இறக்கி வைத்துள்ளான். உதாரணமாக சொன்னால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா உடல் முழுவதும் நோயை கொடுத்தான். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், யா அல்லாஹ் என் உடல் முழுவதும் நீ நோயை கொடுத்து விட்டாய், ஆனால் என் நாவில் மட்டும் நீ நோயை கொடுத்து விடாதையா அல்லாஹ். ஏனென்றால் என் நாவிலே நீ நோயை கொடுத்து விட்டால் என்னால் உன்னை துதிக்க முடியாதையா அல்லாஹ், என்னால் உன்னை ஞாபகப்படுத்த முடியாதையா அல்லாஹ், அதனால் நீ என்னுடைய நாவிலே மட்டும் நீ நோவினை கொடுத்து விடாதையா அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சோதனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். எப்படின்னா, அவங்களுக்கு சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு வஹி எப்படி இறங்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, ஒரு சில நேரத்தில் எனக்கு வஹி இறங்கும் போது என்னுடைய தொடை ரொம்ப கனமாக இருக்கும், இன்னும் ஒரு சில நேரத்தில் என்னோட தொடையினோட எலும்பு அப்படியே உடைந்து போகிற அளவுக்கு கனமாக இருக்கும். அப்படிப்பட்ட சோதனையை அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தான். சற்று சிந்தித்து பார்க்கணும் மக்களே, எந்த அளவுக்கு சோதனையை அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது இறக்கி வைத்துள்ளான். இன்னும் அல்லாஹ் தன் குர்ஆனில் கூறுறான், சோதனை வரும்போது முக்மீன்கள் கூறுவாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவங்க, இன்னும் அவன் இடத்துல நாங்கள் திரும்ப போகிறோம் அப்படின்னு முக்மீன்கள் கூறுவாங்க. பிறகு சோதனைகள் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் நேரத்தின் சுருக்கமாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக அந்நபியு அக்ரிபாயிஹா என்னும் தலைப்பில் 4வது சூறாவை சார்ந்த அல்-பதர் ரஹ்மான் அவர்களை அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد قال الله تعالى في القرآن الكريم ما كان لنبي والذين آمنوا أن يستغفروا للمشركين إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء. الحمد لله. دعوة النبي صلى الله عليه وسلم لأقاربه، دعوة لعلي رضي الله عنه وهو مخير فاستجاب وآمن فقال أول سبي يدخل في الإسلام. قال الترمذي قال بعل أهل العلم أول من أسلم من الرجال أبو بكر وعلي، وأسلم علي وهو غلام ابن 8 سنين، وأول من أسلم من النساء وخديجة. ومن ذلك أيضا حرصوا على هداية أمي أبي طالب وإعائه عليه ليؤمنون. فعن سعيد بن مسيب عن أبيه قال لما حضرت أبو طالب وفاء جاء رسول الله صلى الله عليه وسلم فوجد عنده أبو جهل وعبد الله بن أبي أمية بن مغيرة، فقال أي إمي قل لا إله إلا الله كلمة أحج لك بها عند الله. وفي رواية أشهد لك بها عند الله. فقال أبو جهل عبد الله بن أبي أمية أترغب عن ملة عبد المطلب؟
فلم يجل رسول الله صلى الله عليه وسلم يعرلها عليه ويعيد عنه بتلك مقالة حتى قال أبو طالب آخر ما كلمهم وعلى ملة عبد المطلب وأبي أن يقولوا لا إله إلا الله. فقال رسول الله صلى الله عليه وسلم والله لا أستغفرن لك ما لم أنه عنك. وفي رواية الصحيح عند أحمد 9327 فقال أبو طالب لولا أن تعيرني قريشي يقولون ما حمله عليه إلا جزع الموت لأقررت بها عينك ومع أن أمه مات على الكفر إلا أنه النبي صلى الله عليه وسلم سفيه حتى خف أنه عذاب. فأبو طالب هو خف أهل النار عذابا يوم القيامة بسبب شفاعة النبي صلى الله عليه وسلم له في ذلك عن ابن عباس رضي الله عنه وعن رسول الله صلى الله عليه وسلم قال أهون أهل النار عذابا أبو طالب وهو منتحل بنعلين يغلي منهما دماؤه. أحتجب خطبتي مع السلام وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்தபடியாக தலைப்பில் மூன்றாவது சுமராகி சார்ந்த TM அப்சல் அகமது அவர்களை அழைக்கின்றேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला बरकातुहू। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वाक़िबतुल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबी तअलीमो तक़रीमो मख़बिरन वअबीरा इन्नल्लाह मलाइकतहु बिस्सल्लू अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि वसल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक सल्लिम अलैहि। अल्हम्दुलिल्लाह, all praises belong to be the supreme creator Allah subhanahu wa ta'ala and his peace and blessing upon our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam and to those who are great in this fine place. Alhamdulillah, how he top battle of Uhud. Allah said in Quran, Innal ladhina kafaru yunfiquna amwalikum liyasuddu an sabilillah fayamsiku bima summa yakunu alayhim ansatu summa yuqbalun. Verily those who disband the very valid to hunter man from the path of Allah and so will the continue to discipline in but in the end it will become unjust for them, then they will be overcome. The also
devised other ways of regulation, including hire poet to measure the real speech. It do find the Muslims. Safwan bin Umayyah allowed Abu Jahal the poet to work in this context, written for exiled after the war, or supporting his doctors if killing. May Allah will give tawfiq to all things. Ameen. Warda alhamdulillah rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Thank you, Ustaz. Thank you. May Allah give us speak in silence you. Ameen. அடுத்தபடியாக இஸ்லாம் வழங்கும் தண்டனைகள் என்ற தலைப்பில் கேரளா சுப்ராவை சார்ந்த கே அசன் தகீம் அவர்கள் அழைக்கின்றேன். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala khatamun nabiyil mursalin. Amma ba'd. புகழும் புகழ்ச்சியும் மேக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானம் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் இந்த மஜ்லிஸிலே அமைந்திருக்கும் அனைவருமே அவங்க குடும்பத்தார்கள் மீதும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். இஸ்லாம் வழங்கும் தண்டனை. இஸ்லாம் குற்றங்களை வளர்க்குதா இல்லை தடுக்குதா என்று சொன்னால் நான் அடித்து சொல்வேன் தடுக்குது என்று. இஸ்லாம் இன்றைய காலகட்டத்திலே மற்ற மதங்களிலே ஒரு தவறு செய்தால் அதற்கு இந்த தண்டனை என்று சொல்லவில்லை. ஆனால் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்திலே ஒரு தண்டனை செய்தால் இந்த தண்டனைக்கு இந்த தப்பு என சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு தவறை செய்தான் என்று சொன்னால், அதாவது உதாரணத்துக்கு ஒரு மனிதன் ஒரு மது குடிக்கிறான் என்று சொன்னால் அதனால அவங்க குடும்பத்திற்கும் அது பாதிப்பாகிறது. அவன் அதை குடித்துவிட்டு அவன் எல்லாருடையும் சண்டை போடுகிறான், ஆபாசமான வார்த்தையை பேசுகிறான். அதனால் அவனுக்கு என்ன பலன்? ஒரு பலனும் இல்லை. ஆனால் அவனுக்கு எந்த பாவம் என்று அவன் அறியவில்லை என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு திருடுதான். இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு? கையை வெட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கு இஸ்லாம். அப்பொழுது அவன் செய்த தவறுக்கு அந்த கையை வெட்டி இருந்தால் அடுத்த தடவை அவன் அந்த திருடனும் இங்க அந்த நினைப்பு வரும்போது அவன் நினைத்து பார்ப்பான் அல்லவா, அவனுக்குன்னே ஒரு கை தான் இருக்கு. இன்னொரு தடவை திருடிட்டு இன்னொரு கையை இழந்துட்டோம்னா சுய தேவை எப்படி பண்ண? உன்னை கேட்ட நீ பண்ணி விடுவியா? அவன் அதை யோசிப்பான் அல்லவா. அதாவது அரபி நாடுகள்ல அந்த பாலைவனத்துல ஒரு மிருகத்தனமான ஒரு தண்டனை வழங்கப்பட்டது. அவன் 1 ரூபா திருடா என்ன, 5 லட்சம் திருடினா என்ன, அவன் திருடினான், அதனால் அவன் கையை வெட்ட வேண்டும் என்றே அங்கு ஒரு சட்டம். அதனால் அவர் வெட்டினார். இதே இன்றைய காலகட்டத்திலே நம்ம ஊரில் அப்படி செய்ய முடியுமா? 5 ரூபா தானப்பா, 1 ரூபா தானப்பா, உடுப்பா. அவன் எந்த எண்ணத்திலே திருடினான்? இப்போ 5 ரூபா திருடினவன் அப்புறம் 5 கோடி ரூபாய் திருடுவான். அப்பவும் நீ விட்டுட்டு போவியா? 5 கோடி தானப்பா, விட்டுட்டு போப்பா, பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுட்டு போவியா? நீ விட்டுட்டு போவாதெல்லாம் அந்த இடத்துல நீ சிந்திக்க வேண்டும்.
கல்யாணம் ஆகாம ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவனுக்கு என்ன தண்டனை என்று சொன்னால் 70 சவுக்கு அடி அடிக்கணும். அந்த 70 சவுக்கு அடி அவன் வேங்கி விட்டான் என்றால் அடுத்து அவன் ஒரு வாரம் எந்திக்க கூட மாட்டான். இன்றைய காலகட்டத்தில் அப்படி குடிக்கிறார்களா? இன்னைக்கு விபச்சாரம் செஞ்சு நாளைக்கு எந்திச்சு போவான். அதாவது அதே மனம் முடித்து விட்டு அவர் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அவனை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றே இஸ்லாம் கூறுகிறது. அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், நிச்சயமாக உம்முடைய இறைவன் தண்டனையை கடுமையாக்கியுள்ளான் என்று. அப்போது அந்த நம்ம இந்த துன்யால நடக்குத அந்த ஒரு தீய கூட நம்மளால தாங்க முடியல. அப்பொழுது நரகத்துல எவ்வளோ நரக நெருப்பு இருக்கும். அதாவது அபூதாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பிறகு ரசூலுல்லாஹ் அவங்க களிமா சொல்லுங்க என்று சொல்லுவார்கள். அப்பொழுது அவர்கள் களிமா சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதனால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இரத்தம் நரக நெருப்பு தீண்டாதனால அவங்க ரத்தத்தை பூரா தேய்ச்சி விட்டாங்க. மேலே அந்த பாதத்தில் மட்டும் தேய்க்கலை ரத்தத்தை. அப்பொழுது அவர்கள் அடக்கின பிறகுதான் ரசூலுல்லாஹ்க்கு ஞாபகம் வருது, ஆமாம் அந்த பாதத்தில் மட்டும் நம்ம ரத்தத்தை தேய்க்கலையே அப்படின்னு. அதுக்கடுத்து அவர்கள் சொல்லுகிறாங்க, அந்த நரகத்தில் உள்ள ரொம்ப ரொம்ப மென்மையான பாவம் என்று சொன்னால் அந்த நரகத்தில் அந்த கங்கால ஆகப்பட்ட அந்த செருப்பை போட்டால் மண்டையிலேருந்து அப்படியே மூளை ஒலிக்கி அப்படியே கீழே வரும். அப்படிப்பட்ட பாவம் தான் நரகத்திலே ரொம்ப மென்மையான பாவம் என்று சொல்கிறார்கள். வரக்கூடிய காலகட்டத்திலே நம் அனைவரும் பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு அருள்புரிவானாக. வாயுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சாற்றலை மேலும் அதிகப்படுத்த போனாங்க. அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை தலைப்பில் மூன்றாவது சூறாவை சார்ந்த ஏஎஸ் மாமி முர்சாத் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله الأكرم الذي خلق الإنسان وقرم وعلمه علم البيان، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والملائكة المقربين وعلى كل ملك وعلى كل عبادك الصالحين وعلى كلكم أجمعين برحمتك يا أرحم الراحمين. أنا أريد أن أخطب أمامك تحت مادة تعامل النبي صلى الله عليه وسلم مع الفقراء. فقد قال الله تعالى في القرآن الحميد وفي الفرقان المنير بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من النفس واحد وقال عيلا يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. وقال نبينا صلى الله عليه وسلم كل مال النبي صدقة إلا ما أطمعه أهله وكساهم إلا لا نورا. أما بعد، الفقر في شريعة الإسلامية يعرفني النقص في
بالإحياجات الأساسية فكل من ليس له كفاية التكفيه والتكفي عباده فهو من الفقراء والمسكين. وعمر بن الخطاب رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم ينفق من ماله على أهله ويتصدق بفضله ولما فتح الخيبر وأخذ نصيفه منها وهو الخمس فعل به ذلك عيلا عمر بن الخطاب رضي الله عنه ولما خيبر فجزأها رسول الله صلى الله عليه وسلم ثلاثة أجزاء جزءين بين المسلمين وجزء أنفق لأهله فما فضل عن نفقة أهله جعل بين الفقراء المهاجرين. وقد قال رسول الله صلى الله عليه وسلم كل مال النبي صدقة إلا ما أطعمه أهله وكساهم إلا نانوره. عن جرير بن عبد الله رضي الله عنه كنا عند رسول الله صلى الله عليه وسلم في صدر النهار فجاءه قوم حفاة عباة مجداب النمار أو العباء متقلدي سيف في عامتهم من مضري بل كلهم من مضري فتمعر وجهه رسول الله صلى الله عليه وسلم لما رأى بهم من الفاقة فدخل ثم خرج فأمر بلالا فعدن وأقام فصلي ثم خطبكم قبل أتممت أريد أقول أحد الآيات من القرآن إن الله كان عليكم رقيبا. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. இறுதியாக இடையில கட்டுமானம் என்னும் தலைப்பில் முதலாவது சுப்ராயை சார்ந்த கே சதீக் ரஹ்மான் அவர்களை வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் புகழும் ஏக இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முகமது ரசூலி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் அனைவர் மீதும் அல்லாஹ் குன்றாது குறையாது ஒலிக்கட்டுமாக. இன்ன அவ்வளவு பைத்தியம் ஒரு ஒலின் நாசி விபக்கத்தம் முபாரக்கம் வஹுதல்லில் ஆலமீன். இந்த குர்ஆனுடைய ஆயத்து என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த காபத்துல்லாவை துல்லியமாக ஆராய்ந்து கொடுத்துள்ளான். பிறகு இந்த இல்லத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். எதுக்காக என்று சொன்னால், மக்கள் என்னை தவாப் செய்வதற்காக, மேலும் என்னை நின்று தவாப் செய்வதற்காக, மேலும் படுத்து கொண்டு உறங்கிக் கொண்டு, மேலும் தலையை சிறிது சாய்த்து கொண்டு என்னை தவாப் செய்வதற்காக நீங்கள் இந்த இல்லத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றான். மேலும் என்ன சொல்கின்றான் என்றால், மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஆஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் பச்சிலம் குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவில் விட்டு சென்றுவிட்டு பிறகு இறை இல்லத்தை கட்டுவதற்காக அவர்கள் செல்கின்றார்கள். அந்த இறை இல்லமான காபத்துல்லாவை அவர்கள் சற்று மேலோங்கி தூக்கி, அதாவது ஒரு மேட்டை போன்று அவர்கள் கட்டுகிறார்கள்.
இது எதற்காகவென்று சொன்னால் மழை நீர் அதில் மேல் படுவதற்கும் மேலும் மழை நீர் அதில் தேங்காமல் இருப்பதற்கும் அது அங்கிருந்து ஓடி செல்வதற்கும் இதை அல்லாஹ் கட்டுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறியுள்ளான். மேலும் அல்லாஹ் தாலா குரானில் கூறுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த இல்லத்தில் நீங்கள் கட்டுங்கள், இந்த இல்லத்தில் நீங்கள் எந்த பொருளையும் என்னோடு சேர்க்காதீர்கள். அது என்னவென்று சொன்னால் எந்த சிலைகளையும் அந்த சிலைகள் அங்கு இருக்கக்கூடாது, மேலும் அதை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறான். மேலும் அல்லாஹ் தாலா இந்த காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்ட சொன்னிய பிறகு அவர்கள் இந்த காபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கரமேந்தி அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள், அதாவது உன்னை வணங்கக்கூடிய இந்த மக்கள் கடைசி வரைக்கும், அதாவது மறுமை நாள் வரைக்கும் ஈமானில் உள்ளவர்களுக்கு நீ எல்லா பொருளையும் கனிம வளத்தையும் நீ வாரி வழங்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த காபத்துல்லாவை கட்டி முடிக்கின்றார்கள். மேலும் அவர்கள் அல்லாஹ் தாலாவிடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திடு யா அல்லாஹ், மேலும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொண்டிடு யா அல்லாஹ், மேலும் யா அல்லாஹ், எங்களை நீ ஒரு முஸ்லீமாக ஆக்கிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ எங்களுடைய சங்கதியினர்களை ஒரு தூய்மையான ஒரு ஈமான்தாரிகளாகவும் மேலும் அவர்களை ஒரு இஸ்லாமியர்களாகவும் நீ ஆக்கிடு என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இந்த காபத்துல்லா என்பது முதலில் கட்டப்பட்டது. மூசா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். மேலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தினாலும் சீற்றத்தினாலும் இந்த காபத்துல்லா என்பது முற்றிலும் அழியப்பட்டது. அதனுடைய சிறு தூண்கள் மட்டும் மேலோங்கி நின்று கொண்டிருந்தது. மேலும் அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து இந்த காபத்துல்லாவை புதுப்பித்து கட்டுக என்று அல்லாஹ் தாலா அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். மேலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு பைத்துல் முகத்தஸ் என்ற, அதாவது உலகில் முதலில் கட்டப்பட்ட இந்த பள்ளியை கட்டினார்கள். பிறகு அது ஒரு வெள்ள சீற்றத்தின் காரணமாக அந்த பள்ளியும் பாலடைந்து போனது. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் அவர்களுடைய சங்கதியினர்களான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பள்ளியை புதுப்பித்து கட்டினார்கள். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரத் அவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இத்துடன் 13வது மார்க்க கூட்டம் முடிவடைகிறது. அடுத்த பாதத்திற்கான பட்டியலை கூறுவதற்காக தாய் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கிருபையினாலும் அவன் ரஹமத்தினாலும் 13வது மாணவர் சொற்பயிற்சி மன்றம் ஹதீகத்துல் வாஇதீன் நல்லபடியாக நடந்து முடிந்தது. அடுத்த வாரம் 14வது ஹதீகத்துல் வாஇதீன் அந்த மன்றத்தினை தலைமையேற்று நடத்துவதற்கு 4வது சுமராவை சேர்ந்த மாணவர் என் அன்வர் ஷா காஷ்மீரி அவர்களையும், கிராத் ஓதுவதற்காக 1வது சுமரா மாணவர் எம் முகமது ஜலீல் அவர்களையும், கீதம் இசைப்பதற்காக 1வது சுமராவை சேர்ந்த மாணவர் கே ஷபீல் முகமது அவர்களையும், அதற்கு பிறகு பயான் பேசக்கூடிய சொற்பொழிவை ஆற்றக்கூடியவர்களுடைய பட்டியலில் 4வது சுமராவை சேர்ந்த மாணவர்களிலே எஃப் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஓவர் கமிங் டெஸ்ட் ஃப்ரம் அல்லாஹ் என்கின்ற தலைப்பிலும், எஸ் அகமது ரசீன் அவர்கள் கண்ணியம் பேணுவோம் என்கின்ற தலைப்பிலும், ஏ ஆஷிக் உமர் அவர்கள் ஃபதஹுல் மக்கா என்கின்ற தலைப்பிலும்,
பேசுவார்கள். அதற்கு பின்பு மூன்றாவது சும்ராவை சேர்ந்த மாணவர்களின் பட்டியலிலே எம் முஹம்மது மர்ஷத் அவர்கள் 35 ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் என்கின்ற தலைப்பில் ஆங்கிலத்திலும், எஸ் ஆரிஃப் வாஃபர் அவர்கள் குஸ்லுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலே அரபியிலும் பேசுவார்கள். அதற்கு பின்பு இரண்டாவது சும்ராவை சேர்ந்த மாணவர்களின் பட்டியலிலே ஏ அர்ஷத் அகமது அவர்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கின்ற தலைப்பில் தமிழிலும், ஐ முஹம்மது இஸ்ஹாக் அவர்கள் 7 வண்டர்ஸ் இன் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப் என்கின்ற தலைப்பில் ஆங்கிலத்திலும் உரையாற்றுவார். அதற்கு பின்பு ஒன்றாவது சும்ரா மாணவர்களுடைய பட்டியலில் எம் ஹமீத் அன்சாரி அவர்கள் உறவினர்கள் என்ற தலைப்பின் கீழே தமிழிலே பேசுவார். இத்தோடு இந்த மார்க்க மன்றமும் அல்லாஹுவின் கிருபையால் நடைபெற வேண்டும் என்கின்ற ஆசையினை உங்கள் அனைவர்களுடைய துஆவை ஆதரவளித்தவனாக நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah Rabbil Alamin. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alaihi. Rabbana atina anfusana wa illam taghfir lana wa tarhamna lanakunanna minal khasirin. Rabbana ighfir lana wa liqawmina bil haqqi wa anta khairul fatihim. Rabbana la tuzigh qulubana ba'da idh hadaytana wa hab lana min ladunka rahmatan innaka antal wahhab. Rabbana hab lana min azwajina wa dhurriyyatina qurrata a'yun waj'alna lil muttaqina imama. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. لا اله الا انت سبحانك انا كنا من الظالمين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.